நான் பண்ண எல்லா படங்களையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆயிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கேயுமே நான் சொல்ல சார். நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்குது சார். அதை மீறி நான் பண்ணதில்லை. நீங்கள் மாநகரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கடைசியில் அவர் சொல்லுவார், மனுஷங்க செய்கிற தப்புக்கு ஊரை கொத்த சொல்லி எந்த தப்பும் இல்லைன்னு. கைதி எடுத்துட்டிங்கன்னா கார்த்தி சாரும் சரி, மரியம் ஜாட் சாரும் சரி, கடைசியில் இதை எத்தனையும் எரிச்சு தாண்டா போவோம், இந்த நாயினால தான் உருப்படாமல் போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க. நீங்கள் மாஸ்டரில் எடுத்துட்டிங்கனாலும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி 18 வயசு கீழே இந்த உனக்கு ஆகலை, நீ தேட்டருக்குள்ளே போகாதுன்னு சொல்கிற முடியுதோ, எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில் கிடைக்குதுன்னு. கமல் சாரை வச்சு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன, அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க வச்சு சொல்லியிருக்கேன். இது என்னென்னா, எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ தூரம் உறக்க அதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதை நீங்கள் சொல்லணுன்னா ஒரு பாயிண்டில் இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குங்க. நான் கைதி படம் முடிக்கும்போது முதல்ல 900 கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே 20,000 கோடிக்கு ஒரு ஊரில் மாட்டுச்சு. ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லி தரல. 20,000 கோடி நான் சொன்னது 900 கோடி தான் சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தா கம்மி ரேஷியோவில் தான் சொல்லியிருந்தேன். இது இந்த சொசைட்டியே எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்கிறேன் சார். இது மட்டும் இல்லை சார், என் சைடில் இதுக்கு நான் தான் பேசி ஆகணும். வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம், கமர்ஷியலாக வந்துட்டா ட்ரக்ஸை வச்சு படம் பண்ணுறாங்க இல்லை சார். எவ்வளோ தூரம் சே நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு காலேஜாக போய் இது ப்ரொபகண்டா மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொட மாட்டேன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சுருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு, கோயம்புத்தூர் இருக்க எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள என் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துறேன்னு சொல்லியிருக்கேன். அவன் தான் இப்போ என் அசிஸ்டண்ட். ஸோ இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணணும் இல்லை, இது சொல்லணுன்னு இருந்தது சொன்னேன். அண்ட் இப்போது நான் சொல்கிறேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது அது ஒரு கன்சர்ன். அது நான் சொல்லி தான் ஆகணும்னு நினச்சிருக்கேன். எஸ் சொல்ல நோ சொல்லியிருக்கேன். அதை எல்லோரும் உறக்க சொல்கிறாங்க, ஹீரோஸும் சேர்த்து. இந்த எல்சியூ உருவானது வந்தால் இதில் திட்டவட்டமாக கமல் சார் சொன்ன மாதிரி தான், ட்ரக்ஸை இந்த சொசைட்டிக்குள்ளே வேணான்னு தீவிரமாக எதுக்குற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பார்ல, அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மேட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம், நான் கெட்டது மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்லியிருந்தா நானும் என்ன தான் சார் பண்ண முடியும். மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன், அதனால பண்ணாமல் விட்டால் சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான், நான் பண்ண போகிறது.